அதுக்கப்புறம் மறுபடியும் மழை பெய்யட்டும், மறுபடியும் வெறிக்கட்டும் அப்படின்னு வேண்டினேன். அதே போன்று 16/11/2015 பிறகு ஒரு நேரம் மழை பெய்யும், அப்புறம் ஒரு நேரம் வெறிக்கும், அப்புறம் ஒரு அரை நேரம் மழை பெய்யும், அப்புறம் வெறிக்கும். நாங்கள் சிறைக்குள் அறையை விட்டு வெளியே சென்று வர எங்களுக்கு எதுவாக இருந்தது. சென்னை மழை வெள்ளத்தின் போது உங்கள் குடும்பத்தினருக்கு ஏதும் பாதிப்பு ஏற்பட்டதா சார்? 1/12/2015 சென்னை வெள்ளத்தில் மாட்ட இருந்த என் மனைவி மகனை என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் காப்பாற்றினார். அதை பற்றி நான் விரிவாக சொல்கிறேன். 18/11/2015 அன்று புழல் மத்திய சிறையில் இருந்த என்னை காண என் மனைவி மகனும் வந்தார்கள். 29/11/2015 ஞாயிற்றுக்கிழமை புதுக்கோட்டையில் நடக்கக்கூடிய கல்யாணத்துக்கு செல்ல வேண்டும் என்று கேட்டார்கள். நான் அவர்களுக்கு சொன்னேன். 27/11/2015